1 கொரிந்தியர் 15:20-28 வரைக்கும். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 15 முழுவதும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. உயிர்த்தெழுதல் குறித்ததான கேள்விக்கான ஒரு பதிலை சொல்லக்கூடிய அதிகாரமாக அந்த அதிகாரம் இருக்கிறது. மிக குறிப்பாக ஒரு சிலர் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, உயிர்த்தெழுதல் இல்லை என்பது போன்ற சில கேள்விகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக 12வது வசனத்துல கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்போ சிலர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது தவறு என்பதை உணர்த்தும்படியாக முதல்ல 11 வசனங்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு எவ்வாறு தரிசனமானார் என்பதை அவர் பேசுறார். அதற்கு அடுத்த பகுதியில் 19வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் நாம 2வது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப உயிர்த்தெழுதல் நீங்க சொல்ற மாதிரியே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா அதனுடைய விளைவுகள் என்ன, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதான அவர்களுடைய ஒரு ஹைப்போதெட்டிக்கல் குவெஸ்டினுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கிறதுங்கிறத பேசுறாரு. பேசிட்டு இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாம வாசித்த இந்த வேத பகுதியில் 20வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் இந்த உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்து முதற் பலனானவர் என்பதை இந்த பகுதியில் அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள். இதுல ரொம்ப குறிப்பா அந்த உயிர்த்தெழுதலின் வரிசையை குறித்தும் பேசி இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதைத்தான் நாம இன்றைக்கு சுருக்கமாக பேச போகிறோம். இந்த 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் பகுதியில அங்க என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதல் என்பது அந்த முதற் பலனானார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த முதற் பலன் என்பதற்கு அர்த்தம் என்ன? வேதாகமத்துல முதற் பலன் அப்படிங்கிறது பல்வேறு விதங்கள்ல உபயோகப்படுத்திருக்கு. மிக குறிப்பாக பழைய ஏற்பாட்டுல முதற் பலன், அதாவது அவருடைய விவசாய நிலங்களில் விளைந்த முதற் பலனை அவர்கள் கர்த்தருக்கு என்ன செய்வார்கள், கொண்டு வருவார்கள், கர்த்தருக்கு கொடுப்பார்கள். அந்த முதற் பலன் அப்படிங்கிறது அதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது இந்த வேத பகுதியில முதற் பலன் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, முதற் பலன் என்பது ஒரு கேரண்டியை நமக்கு கொடுக்கு. என்ன கேரண்டியை கொடுக்குன்னா, இதோடு நின்று போகிறதில்லை, விளைச்சல் இன்னும் அதிகமா என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது அப்படிங்கிறதான ஒரு உறுதியை கொடுக்கிறது. அப்ப முதற் பலன் என்பதை எப்படி நம்ம விளங்கிக்கலாம்னு சொன்னா, நமக்கு வரப்போகிற திரளான பலன்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது இது. அப்ப அந்த வரிசையில நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
மரித்து போனவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்கள், அவர்களில் முதலாவது உயிர்த்தெழுந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தார், மூன்றாவது நாளில் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். இன்று அவர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். அப்போ கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில வாழ்ந்து அவர்கள் மரிக்கிற பொழுது ஒரு நம்பிக்கையோடு மரிக்கிறார்கள். என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நானும் ஒரு நாளில் என்ன செய்ய போகிறேன்? உயிர்த்தெழ போகிறேன் அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்கள் மரிக்கிறார்கள். அதுதான் அவர் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா, முழுமையான ஒரு அறுவடையாகிய கிறிஸ்துவுக்குள் மரித்த அனைவருடைய உயிர்த்தெழுதலுடைய ஒரு உத்தரவாதமாக இவருடைய உயிர்த்தெழுதல் காணப்படுகிறது. அதாவது இத வேற ஒரு வார்த்தையில நாம விளங்கிக்கிற மாதிரி சொல்லுவோம்னு சொன்னா, ஆவியானவர் குறித்து சொல்லும் பொழுது அச்சாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அச்சாரம் அப்படின்னா என்ன? நீங்க 2 கொரிந்தியர் 1:22 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை முத்திரித்து, அவர் நம்மளை என்ன செஞ்சாராம்? முத்திரித்து, முத்திரை போட்டாராம். முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும், ஆவி என்கிற ஒரு அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது அச்சாரம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு பிளட்ஜ்னு சொல்லலாம். பிளட்ஜ் ஒரு வாக்கு, நிச்சயமா இது உனக்கு நடக்கும் என்பதற்கான ஒரு உறுதி. எதற்கான உறுதி? நமக்கு வரப்போகிற மீட்பிற்கான உறுதியாக. அதாவது எபேசியர்ல சொல்லும்போது சொல்லுவாரு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாதீங்க. அப்போ அந்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாய் கொடுக்கப்பட்டது. இதே பவுல் 2 கொரிந்தியர் 5 முதல் 5 வசனங்கள் அந்த உயிர்த்தெழுதோடு சம்பந்தப்படுத்தி எப்படி பேசுறாரு பாருங்களேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இப்போ வீடு, நம்ம வீடு அப்படின்னு சொல்றது எதை சொல்றாரு? நம்ம சரீரத்தை பேசுறாரு. இந்த சரீரத்துக்கு அவர் என்ன பேர் வச்சிருக்கிறாரு? பூமிக்குரிய கூடாரம். இந்த வீடு என்ன செஞ்சுமா? அழிந்து போனாலும், அழிந்து போகும். அழிந்து போனா கூட தேவனால் கட்டப்பட்ட, எப்படிங்க? கடவுளே கட்டி இருக்கிற, கைவேலை அல்லாத, மனுஷனுடைய கைகளால் கட்டப்படாத நித்திய வீடு, ஒரு அழிவில்லாத, துவக்கமும் முடிவும், துவக்கம் நமக்கு இருக்கு, முடிவே இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு எங்க இருக்கு? பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே, இந்த கூடாரம், அதாவது நம்ம சரீரத்துல நாம் தவித்து நாம என்ன செய்யறோம்? பாடு இருக்கு. உலகத்துல நமக்கு என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு, பாடு இருக்கு, கஷ்டம் இருக்கு, நாம தவிக்கிறோம். இந்த சரீரத்திலே தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறது. இந்த லிமிட்டேஷன்ஸ், நம்ம சரீரத்துல நமக்கு இருக்கக்கூடிய குறைவுகள், எல்லை குறிகள், தவிப்பு, பாரங்கள், இதெல்லாம் ஒரு நாள்ல நம்மளை விட்டு நீங்கி போகும். எப்போ? இந்த கூடாரத்தை விட்டு அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தரப்போகிறது. தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அடுத்த வசனத்தை பாருங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இந்த கூடாரத்தில் இருக்கு, மறுபடியும் அது சொல்றாரு, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம என்ன செய்யறோம்? பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று நமக்கு இருக்கு. எங்க பாரத்தை சொல்லணும்னா ஒரு நாள் முழுவதும் சொல்லலாம் பாஸ்டர். எங்க கஷ்டத்தை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதாவது நாம எதை விரும்பல? இந்த போர்வை அப்படி களைஞ்சு போடணும்னு விரும்பல. மரணம்
ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். வேறு வார்த்தையில சொல்லுவோம்னா அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இதற்கெல்லாம் ஒரு முடிவு, இந்த பூமிக்குரிய தவிப்புக்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக என்னுடைய உயிர்த்தெழுதலில் எனக்கு உண்டாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்த வசனத்துல சொல்றாரு, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதற்கு, இந்த உயிர்த்தெழுதலுக்கு, இந்த மீட்பிற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. தேவனே சொல்லிட்டு சொல்றாரு, ஆவி என்னும் அச்சாரத்தை, அதற்காகத்தான் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்கிற அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே, அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ நாம இங்க என்ன சொல்ல வருகிறோம்? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்தவருடைய உயிர்த்தெழுதலில் முதல் ஆள், அவர் முதற் பலன் ஆனார். இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 21வது 22வது வசனத்துல சொல்றாரு, மனுஷனால மரணம் வந்துச்சு, ஆதாமால எல்லாரும் மரித்தார்கள். அப்ப அதை போல மனிதனாய் வந்த கிறிஸ்துவால உயிர்ப்பிக்கப்படுதல் உண்டாகும் அப்படிங்கறத அவர் என்ன செய்யறாரு, பேசுகிறார். இப்ப மனிதனாலே மரணம், மனிதனாலே உயிர்த்தெழுதல். அப்ப இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணம், என்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமியில் என்ன செஞ்சார், மனிதனாக வந்தார். இதை விளக்கும்படியாக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். இதே 15ஆம் அதிகாரத்துல நம்ம பின் பகுதியில் 45லிருந்து 49 வரைக்கும் உள்ள பகுதி இதைத்தான் சொல்லுகிறது. நாம இன்னொரு வேத பகுதியை பார்ப்போம். ஏன்னா 45 49 வரைக்கும் நாம திரும்பவும் நாம பார்க்க போகிறதுனால ரோமர் 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 25 வரைக்கும் உள்ள பகுதியில பவுல் இதையே எப்படி விளக்குகிறார் அப்படிங்கிறத பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், எப்படி ஒரே மனுஷனால என்ன வந்துச்சான், பாவமும், பாவம், பாவத்தினாலே மரணமும், பாவத்தினால என்னது, மரணம் வந்தது போல, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும், எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. அப்போ மனுஷனுடைய பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது, எல்லா மனுஷரும் பாவம் செய்தார்கள், ஆகவே மரணம் வந்தது அப்படிங்கிறத சொல்லுகிறார். 14வது வசனத்தை பாருங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஆதாம் என்கிற ஒரு நபருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் என்ன செய்து பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தேவனுடைய தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு
தரக்கூடிய ஈவுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் தரக்கூடிய ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ, ஆனா இயேசுவால் வரக்கூடிய கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி, அல்லேலூயா, அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. மறுபடியும் சொல்றாரு, ஒருவனுடைய ஒருத்தருடைய மீறுதலினால அந்த ஒருவன் மூலமாய், அந்த ஒருத்தன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூரணத்தை அனுபவிக்கிறவர்கள், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை அனுபவிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, அதிக நிச்சயமாமே. தொடர்ந்து சொல்றாரு, ஆகையால் ஒரே மீறுதலினாலே பாவம் என்கிற ஒரே ஆதாம் செய்த பாவம் என்கிற ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு எல்லா மனுஷருக்கும் உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும், ஜீவனை கொடுக்கக்கூடிய நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. மறுபடியும் சொல்றாரு, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரே மனுஷன் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் ஆக்கப்பட்டாங்க, பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. அப்போ இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க பேசுகிறார். ஒரே மனுஷனாலே பாவமும் மரணமும் வந்தது போல ஒரே மனுஷனாலே கிருபையும் ஜீவனும் உயிர்த்தெழுதலும் வருகிறது என்பதை பேசுறார். அப்ப இந்த பகுதியில் ரொம்ப அழகாக ஏன் இந்த உலகத்துல பாவம் மனித வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீமைகளை ஏற்படுத்துகிறது, அதற்கான பிராயச்சித்தத்தை இயேசு எவ்வாறு செய்தார் என்பதை ரொம்ப அழகாக அவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்பதை அவர் என்ன செய்றாரு, சொல்லுகிறார். சரி, அப்போ நீங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏன் நம்பணும் அப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் தான் உங்களுடைய ரட்சிப்பிற்கும் உங்களுடைய வரும் கால உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கும் முதற்பலனாயிருக்கிறது என்பதை அவர் முதல்ல விளங்க பண்ணுகிறார். சொல்லிட்டு அடுத்து 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் வரிசையை அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றார், அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. இதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். முதல் பலவனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவனவன் தன் வரிசையில எப்போ உயிர்ப்பிக்கப்படுவான்? இங்க அந்த டைம் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வருகையில். அவர் வந்துட்டாரா? இனிமேதான் வரப்போகிறார். அவர் வருகையில் அவருடையவர்கள். யாருடையவர்கள்?
அவருடையவர்கள்னா யாரு? இயேசு கிறிஸ்துவனுடையவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடையவர்களாக எப்படி மாற முடியும்? எப்படி மாற முடியும்? அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப ஒருத்தர் இயேசு கிறிஸ்து உடையவனாய், இயேசு கிறிஸ்து உடையவளாய் மாறணும்னு சொன்னா அதற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஒப்பு கொடுத்திருக்கணும். ஆமா ஆண்டவரே, நான் பாவிதான், என் பாவத்திற்காக நீர் இந்த உலகத்துல வந்து எனக்கான பிராயசித்த செய்தீர், நான் உம்மை என்னுடைய இரட்சகராக, என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த உலகத்துல நீர் இல்லாமல் எனக்கு விமோசனம் இல்லை அப்படிங்கிறத நம்பி ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு அவருடைய வழியில் நடக்கிறவர்கள், அவர்களை தான் வேதம் சொல்லுகிறது அவருடையவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் என்ன செய்வாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு அதுக்கு அப்புறம் முடிவு உண்டாகும். இதுதான் ஆர்டர். உயிர்த்தெழுதலின் வரிசை அப்படின்னா என்னன்னா, இப்ப முதல்ல கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார், உயிர்த்தெழுந்து முதற் பலன் ஆயிட்டார். இனி ஒரு காலத்தில் அவர் வருவார், அவர் வருவார். அப்ப அவர் வரும்போது என்ன நடக்கும்? அவருடையவர்கள் என்ன செய்வார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார். இதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நீங்க நித்திரை அடைந்த உங்களுடைய சொந்தக்காரங்களுக்காக நீங்க ரொம்ப பாரப்படாதீங்க, நீங்க ஆறுதல் அடையாமலே இருக்காதீங்க. ஏன்னு சொன்னா அவர் வரும்போது முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட நாம கர்த்தரோட கூட இருப்போம். அல்லேலூயா. அப்ப இதுதான் உயிர்த்தெழுதலுடைய சத்தியம். அதைத்தான் அங்க சொல்றாங்க. அப்ப அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சொல்லும் பொழுது, ஏற்கனவே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதை தொடர்ந்து கிறிஸ்துவின் வருகையின் போது உயிரோடு இருக்கிறவர்களும் அப்படியே மறுரூபமாகி அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு கூட எப்பொழுதும் இருப்பார்கள். அல்லேலூயா. இதத்தான் அந்த வரிசையா சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் என்ன உண்டாகுமாம்? முடிவு உண்டாகும். வேற ஒரு வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது முடிவை நோக்கிய பயணத்தின் துவக்கம். அல்லேலூயா. அப்போ அதனாலதான் நாம என்ன சொல்றோம்? கடைசி காலம். நாம ஏன் சொல்றோம்னா, கடைசி காலம் என்பது எப்ப தொடங்குகிறது? எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தெக்கோஸ்தே நாள்ல ஊற்றப்படுகிறாரோ அன்றைக்கே கடைசி காலம் தொடங்கிருச்சு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அந்த கடைசி கால தேவனுடைய முழுமையான ஆளுகைக்கான எல்லா விதமான காரியங்களையும் எடுத்து செல்வதற்கான அந்த துவக்கத்தை தந்து விடுகிறது. அதைத்தான் நம்ம இங்க என்ன செய்யறோம்? பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நாம இந்த 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில நாம வாசிச்சோம்னு சொன்னா ஒரு காரியம் திரும்ப திரும்ப வரதை பார்க்க முடியும். அது என்னன்னா, தேவனுடைய ஆளுகை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுளுடைய ஆளுகையை நாம திரும்ப திரும்ப இந்த பகுதிகளில் நாம பார்க்க முடிகிறது. அதுல அந்த 24வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும், என்னதுங்க? சகல துரைத்தனம், சகல அதிகாரம், வல்லமையும் பரிகரித்து, அதாவது இந்த இடத்துல சொல்லி இருக்கக்கூடியதான பரிகரிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உரிந்து போடுவது, எல்லா அதிகாரத்தையும் தமக்கு கீழ் அடக்குவது.
அப்ப இந்த இடத்துல சொல்லி இருக்கிற அதிகாரம், துரைத்தனம், வல்லமை எல்லாமே தீமையான ஒன்று. பிசாசுனுடைய வல்லமைகள், பிசாசுனுடைய அதிகாரங்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தீமைக்கும் காரணமா இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற தீய வல்லமைகள் அனைத்தையும் அப்பொழுது அவர் என்ன செய்வாரா? பரிகரித்து விடுவார். இவர் ஏற்கனவே சிலுவையில் அதை செய்தார். சிலுவையில் அதை செய்ததை குறித்து நாம கொலோசியர்ல வாசிக்கிறோம், பல பகுதிகளில் வாசிக்கிறோம். கொலோசியர்லயும் அந்த 14வது வசனத்திலிருந்து வாசி. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன செஞ்சாரா? உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அதாவது தீமையை அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆனா இப்ப தீமை உலகத்துல இருக்கா இல்லையா? இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப தீமையின் மேல் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வெற்றி யாருக்குள்ள கிரியை செய்யும் அப்படின்னா, அவருடைய சிலுவை புண்ணியங்களை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ள கிரியை செய்யும். ஆமென். அப்ப நான் கிறிஸ்துடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னா இந்த தீமையான வல்லமை என் மேல வெற்றி சிறக்க முடியாது. ஏன்? ஏன்னா இந்த வல்லமையை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார்? வெற்றி சிறந்து விட்டார். ஆகவே அந்த எதிர் வல்லமையால் என்னை ஒண்ணு செய்ய முடியாது. ஏனென்றால் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர், அவர் வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா. சரி, இப்ப அங்க வாசித்து பார்த்தோம்னா இந்த முடிவு காலத்துல என்ன நடக்கும்? இதுவரைக்கும் இந்த தீமையான வல்லமைகள் உலகம் எங்கும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இதற்கு முழுமையான ஒரு முடிவு உண்டாகும். அதத்தான் அவர் சொல்றாரு. அவர் துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ராஜ்யத்தை என்ன செய்வாரா? ஒப்பு கொடுப்பார். எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுப்பார். அதுல 28வது வசனத்துல சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு. இதான் முக்கியமான வார்த்தை. அனைத்திலும் அனைத்துமாய் யார் இருக்கணும்? கடவுளே. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு யாருக்குள்ளதான் அவர் அப்படி இருக்கிறார் அப்படின்னா விசுவாசிகளுக்குள்ள அப்படி இருக்கிறார். நம்முடைய வாழ்வை நாம பரிசுத்தமாக்குகிறதற்கு ஏன் சொல்லுகிறோம்? கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக நாம வாழணும், தேவனுடைய மகிமைக்காக நாம வாழணும் ஏன் சொல்றோம்? ஏன்னா உங்களில் அவர் அனைத்திலும் அனைத்துமாயிருக்க விரும்புகிறார். ஒரு காலம் வரும், இந்த பூமி முழுவதிலும் கர்த்தருடைய அனைத்திலும் அனைத்துமாய் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு பூமியும் அதன் நிறைவலும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இந்த பூமியில அநீதியை பார்க்கிறோம், அக்கிரமத்தை பார்க்கிறோம், பல்வேறு பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தேவன் அந்த முடிவை ஏற்படுத்தும் பொழுது தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருப்பார். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம மேல பாருங்க. அப்போ அவர் அந்த முடிவு வரும்போது என்ன நடக்க? 2 விஷயம் நடக்கு. ஒண்ணு, தீமையான வல்லமைகள் அனைத்தும் என்ன செய்யுது? பரிகரிக்கப்படுகிறது. 2, ராஜ்யம் பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சரி, இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும், அவருடைய பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இந்த வசனம் எங்க இருந்து வருது அப்படின்னா 110ஆம் சங்கீதம்
முதலாவது வசனத்தை பாருங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டுல அதிகமாய் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு சங்கீத வசனம் இந்த வசனம். இல்ல, பல பகுதிகள் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பகுதியை நான் வாசித்து காமிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 33 to 36 வரைக்கும் பாருங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து யூதர்களுக்கு மத்தியில ஊழியம் செய்து யூதர்கள் அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்த பின்பு 3ஆம் நாளிலே அவர் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுகிறார். அதாங்க பேசுற. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி, கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இந்த ஆவியின் வல்லமையை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. பேதுரு பேசுறாரு, தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போனாரா? அவர் கல்லறை இங்கதானே இருக்கு. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறார். தாவீதே அப்படி சொல்லி இருக்கிறாரு. அப்படிங்கறதுதான் அவர் என்ன செய்யறாரு, எங்கே பேசுறாரு. அதனால நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, அதாவது தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிற இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். அல்லேலூயா. இதே மாதிரியான பல வசனங்கள் நீங்க வசனம் குறிச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 to 23 வரைக்கும், எபிரேயருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும், இன்னும் பல வசனங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16-19, ரோமர் 8:34, எபிரேயர் 8:1-2, எபிரேயர் 12:2, இது போன்ற பல்வேறு வசனங்கள் எதை சொல்லுதுன்னா, அவர் உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்துல போய் அமர்ந்தார். அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இப்பொழுது இருக்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, அவர் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமாய் ஒருவரும் நம்மை குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் நமக்காக என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்பதெல்லாம் அங்க சொல்லி இருக்கிறது. சரி, அப்போ இந்த 25வது வசனத்துல அவர் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவர் ஆளுகை செய்யறாரா? அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா யாருக்குள்ள ஆளுகை செய்யறார்னா, அவருடைய வழியில நடக்கிறதற்காக தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளுக்குள்ள ஆளுகை செய்கிறார். ஒரு காலம் வரும், அது மாறும். அடுத்த வசனத்தை பாருங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த மரணம் வந்து லாஸ்ட் எதிரி, கடைசி எதிரி மரணம். அந்த கடைசி எதிரி, அதுக்கான முடிவு எப்போ வருதுன்னா, அந்த உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவின் வருகையில தான் அந்த முடிவு வருகிறது என்பதை நாம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் ஏற்கனவே சிலுவையில மரித்ததின் வழியாக மரணத்தை அவர் பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன என்று வெளிப்படுத்தல் 20:11 to 15 வரைக்கும் உள்ள பகுதிகள் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21 3-4 சொல்லுகிறது. அந்த கடைசி நாட்கள்ல இனி மரணம் இல்லை, துக்கம் இல்ல, அலறுதல்
இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. அப்படி ஒரு காலம் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது அப்படிங்கறத அவருங்க என்ன சொல்றார். சரி, இப்ப 27 வசனத்தை பாருங்க. சகலத்தையும் அவர் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? குழப்பமா இருக்கா? எளிமையா சொல்லுவோம்னா என்ன அர்த்தம்னா, கீழ்ப்படுத்தினவர் தவிர மற்ற அனைத்தும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. புரியுதா? கீழ்ப்படுத்தினவர் தவிர பிதா எல்லாத்தையும் அவருக்கு என்ன செஞ்சாராம், கீழ்ப்படுத்தினார். ஆனா பிதா அவருக்கு கீழ்ப்படலை. அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப கீழ்ப்படுத்தினவர் தவிர, அந்த தேவன் தவிர இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற அனைத்தும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்றாரு, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமே தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பாத்தீங்களா? அதாவது இந்த இடத்துல குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம், பிதாவை விட குமாரன் குறைஞ்சவர் என்கிற அர்த்தம் கிடையாது. இது என்னன்னா, குமாரனே தம்மை பிதாவுக்கு வாலண்டியரா அவர் கீழ்ப்படுத்துகிறார். எதனால? அவர் இந்த பூமியில மனிதனாக வந்ததினால, நம்முடைய மீட்பிற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே என்ன செஞ்சார், கீழ்ப்படுத்தி கொண்டார் அப்படிங்கறதான். அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு ஃபங்க்ஷனல் சபார்டினேஷன் சொல்லுவாங்க. அதாவது நடைமுறை ரீதியான ஒரு செயல்பாட்டிற்காக அவர் தம்மை தாமே கீழ்ப்படுத்தி கொண்டார். நமது மீட்பிற்காக அவர் தம்மை என்ன செஞ்சார், கீழ்ப்படுத்தி கொண்டார் என்பது நாம சொல்ல முடியும். இந்த வசனமும், அதாவது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற காரியமும் 2வது சங்கீதத்துல 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை மேற்கோள் காட்டித்தான் இந்த வசனம் வருகிறது. நம்ம அதை வாசிக்க வேண்டாம். அதற்கு பதிலா எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம், அதே சங்கீதத்தை தான் அவர் எடுத்து சொல்றாரு. எபிரேயர் 2:6 முதல் 9 பாருங்க. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, அதாவது தாவீது சங்கீதத்தை தான் சொல்றாரு. அந்த 8வது சங்கீதத்துல உள்ள விஷயத்தை தான் சொல்றாரு. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். எப்படி என்ன பண்ணீங்க? தேவதூதரை விட சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, அவனுக்கு என்ன செஞ்சீர்? உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆதாமை ஆண்டவர் படைத்த பொழுது எல்லாம் உனக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்னு சொன்னார். ஆனா எல்லாம் கீழ்ப்பட்டிருக்கவில்லை. காரணம் ஆதாமனுடைய மீறுதல், பாவம். அப்போ அந்த மீறுதலுக்கான பரிகாரம் என்ன? 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும், மனுஷர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த. இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு
குமாரன் பிதாவிலும் தம்மை கீழ்ப்படுத்துகிறதற்கான காரணம் என்னன்னா இதுதான். மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும், அதாவது மரணத்தை உத்தரித்ததுன்னா என்ன அர்த்தம்? மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தது நிமித்தம் மகிமையினாலும், அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பகுதி முழுவதும் நமக்கு என்னதை சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கான கேரண்டியாக, உத்தரவாதமாக என்ன செய்கிறது இருக்கிறது. எனக்கான உயிர்த்தெழுதலின் வரிசை இருக்கிறது. அவர் வருகையில் இதெல்லாம் எனக்கு என்ன செய்ய போகிறது, நடக்க போகிறது என்கிறதான ஒரு உறுதியை எனக்கு தருகிறது. அப்ப அவர் வார வரைக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு இந்த பூமியில நான் வாழுகிற நாளிலும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உலகம் முழுவதிலும் அவருடைய முழுமையான ஆளுகை ஒரு நாளில் வெளிப்படும். ஆனால் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதனுடைய ஆளுகை இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதைத்தான் அவர் அப்ப கிறிஸ்துவுடைய நோக்கம் என்ன? தேவன் நம்முடைய வாழ்வில் அனைத்திலும் அனைத்துமாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இந்த பகுதியில் நாம பார்க்க முடிகிறது. அதனாலதான் அந்த கடைசி பகுதியில் சொல்றாரு, அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமாயிருக்கும்படி, எல்லாவற்றிலும் எல்லாமுமாயிருக்கும்படி, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுகிற நிலைக்கு நாம வருகிறதற்கு உயிர்த்தெழுதல் மிக மிக முக்கியமான, அத்தியாவசியமான, தேவையானதாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்காக சிலுவையில தன்னுடைய தியாகமான பலியை செலுத்தினது மட்டுமல்லாமல், அவ்வாறு சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழும்ப செய்தார். உயிரோடு எழும்ப செய்து மகத்துவத்தினால் முடிசூட்டப்பட்டவராய் தேவனுடைய வலது பாரிசத்தில் அவரை உட்கார செய்தார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுந்தது போல அவரை நம்புகிற அவருடையவர்கள் அனைவரும் உயிர்த்தெழுவார்கள் என்பதற்கான முதற் பலனாக அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த நம்பிக்கை எனக்கு இந்த பூமியில இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறதற்கு, என் ஆண்டவர் என் வாழ்வில் அனைத்திலும் அனைத்துமாய் இருப்பதற்கு ஏற்ற கிரியையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு காலம் வரும், அன்றைக்கு பரிபூரணமாய் என்னுடைய உயிர்த்தெழுதலில் அவரை முகமுகமாய் தரிசிப்பேன். அப்பொழுது அவர் அனைத்திலும் அனைத்துமாய் வெளிப்படுவார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேச நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காக நன்றி. அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கூட இந்த நாட்களில் ஆவியானுடைய அச்சாரமும் ஆவியானுடைய பலமும் எங்களை ஆளுகை செய்யட்டும். நாங்கள் அந்த உற்சாகத்தோடு உமக்காக இந்த பூமியில வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.